கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 20/12/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். Though my father and mother forsake me, the Lord will receive me. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கைவிடப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் அநேகருடைய வாழ்க்கையாய் காணப்படுகிறது. ஒன்று பெற்றோரால், இல்லாவிட்டால் பிள்ளைகளால், இல்லாவிட்டால் கணவனால், இல்லாவிட்டால் மனைவியால். இப்படி அநேக குடும்பங்களுக்கிடையே இந்த வேதனையை சந்தித்து வாழ்க்கை விரக்தியோடு கூட வாழக்கூடிய பெற்றோர்தான் அநேகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நாம் வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். உலகம் கைவிடும், உறவும் கைவிடும், உற்றார் கைவிடுவார், பெற்றார் கைவிடுவார், நண்பர்கள் கைவிடுவார். என் ஆண்டவர் மாத்திரம் உண்மையுள்ள தெய்வமாக இருந்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி. அதனால தான் ஏசாயா 49:15 சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. Can a mother forget the baby at her breast and have no compassion on the child she has born? Though she may forget, I am a stranger to my brothers and alien to my own mother's sons. ஆனாலும் நடக்குதே அப்படி என்று சொன்னால், அதனால தான் ஆண்டவர் எல்லாருமே கைவிடுவார்கள், நான் உன்னை உடன் இருக்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள். சங்கீதம் 69. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தில் சொல்லுகிறது, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, என் சகோதரரை மறப்பதில்லை, வேற்று மனுஷன் என்று சொல்லி. என் தாயின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாமல் காக்கும் நேசர் கடைசி வரைக்கும் நம்ம கைவிடாது நடத்துவார். மனிதன் தான், தெய்வம் தான். மாம்சம் மனிதர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவரோ நம்ம ஒரு நாளும் கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நம்ம நிலைநிறுத்துவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆறுதலும் தேர்தலும் பெருகுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய நாள், புதிய கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் எங்களை கைவிட்டாலும் நீர் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துவதற்கு சுத்தமுடையவராக இருக்கிறபடியால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவ சமாதான வழிநடத்தலும் இந்த ஜெபத்தினோடு கூட இணைந்து செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும். நம்முடைய வழிநடத்தில் பாதுகாப்பு உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஜெபத்தை இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், முதிர் வயதில் இருக்கிறவர்கள், வாலிபர்கள் எல்லார் மேலும் உடைய கண்கள் வைக்கப்பட்டு கைவிடாமல் உடைய ஜனத்தை வழிநடத்தி காக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். WhatsApp 9345353 730. May Jesus bless you all. Amen.